Hey warriors, welcome back to our YouTube channel. இன்னைக்கு மீண்டுமாக ஒரு புது சாட்சியை பார்க்க போகிறோம். இந்த சாட்சியில் ஒரு வாலிப மகள் தன்னோட வாழ்க்கையில் ஒரு தாய் இல்லாமல் தந்தை இல்லாமல் பேரண்ட்ஸை லூஸ் பண்ணிட்டு அப்புறம் உலக ரீதியான அநேக டெசிஷன்ஸை எடுத்தும் கூட ஆண்டவர் அந்த மகளை எப்படியெல்லாம் வழி நடத்தினார், எப்படி கைவிடாத அந்த மகளை கூடவே இருந்து பாதுகாத்து கொண்டாருன்றது இந்த சாட்சியில நீங்க பார்க்கணும். அநேக வாலிப பிள்ளைகள் இந்த என்னோட சேனல்ல நான் போஸ்ட் பண்ற வீடியோஸை பாக்குறீங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆவீங்கன்னு நான் பிலீவ் பண்றேன். நீங்களும் கூட சரி, இப்போ பைபிள்ல சொல்ற வசனம் போலதான் வாலிப பிரயாசத்துல தன் சிருஷ்டிகரை நினையும்னு வசனம் சொல்லுது. ஸோ இந்த வாலிப நாட்களை நீங்க யோசிக்கலாம், இந்த இருக்கிறது ஒரே வாலிப நாட்கள் தான், நம்மளுக்கு சில நாள் தான் வாலிபரா இருக்க போறோம். இதுல எதுக்கு நம்ம ஆண்டவரை தேடணும்? உலக ரீதியான காரியங்களை செய்யலாமே. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பப்புக்கு போறதோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட போறதோ, இல்லை தப்பான வேலைகளை செய்யறதோ. ஆப்வியஸா இருக்கிறது ஒரு லைஃப் தான். இப்போ நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு ஃபியூச்சர்ல நீங்க ரிக்ரெட் பண்ணக்கூடாது இல்லைங்களா? ஸோ இப்போல இருந்தே உங்களோட ஃபவுண்டேஷன் இன் கிரைஸ்ட் ஷுட் பி வெரி ஸ்ட்ராங். ஸோ அதுக்காக நீங்க பிரயாசப்படணும். I believe whoever watches this video will definitely change your ways, change your path, and I'll also pray for you all always. கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோவை கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் யாருக்கெல்லாம் முடியுமோ மேக்ஸிமம் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் பேர் தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. எவ்வளவோ சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இல்லைங்களா? ஸோ இது ஆண்டவருக்காக நம்ம செய்யற ஒரு விஷயம். ஸோ ஆண்டவரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுல எதுவுமே குறைய போறது இல்லை. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பிளஸ் வாலிப பிள்ளைகள் நீங்களும் கூட உங்களோட டெஸ்டிமனி நீங்க ஷேர் பண்ணணும்னு உங்களுக்கு வாஞ்சையா இருந்தா, இஃப் யூ ஆல் வில் ஆர் இஃப் யூ ஆல் விஷ் டு ஷேர், ப்ளீஸ் ட்ராப் அ கமெண்ட். ஆர் என்ன பர்சனல் யாராச்சும் தெரிஞ்சிருக்கவங்க இருந்தா யூ கேன் கான்டாக்ட் மீ த்ரூ வாட்ஸ்அப் ஆஸ் வெல். ஸோ இந்த வீடியோ பாருங்க, ஷேர் இட் மேக்ஸிமம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். கிட்டா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஏசப்பானால நான் நல்லா இருக்கேன். ஆமென். உங்களோட டைம் எடுத்து டெஸ்டிமனி ஷேர் பண்ண வந்ததுக்காக ரொம்ப நன்றி. ஆண்டவர் நாம மகிமைப்படுத்தி தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அவர் எனக்காக நிறைய காரியங்கள் செய்திருக்காரு. அது எல்லாருக்கும் போய் சேர்றதுக்கு தான் நான் இங்க சாட்சி சொல்ல வந்திருக்கேன். ஆண்டவர் நாம மகிமைப்படுத்துவது. ஆமென். நன்றி சிஸ்டர். ஸோ இந்த டைம்ல கூட நீங்க இப்போ நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, ஆண்டவரோட நாம மகிமைப்படுத்துறதுக்காக தான் உங்களோட சாட்சியை நீங்க பகிர்ந்து கொள்ள வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா உங்களோட சாட்சி அநேக பேர் கேட்டு டச் ஆவாங்க, நானும் விசுவாசிக்கிறேன். நீங்க ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, வீடியோ பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ்க்கு நீங்க முதல்ல ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களோட பழைய வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நான் எப்படின்னா, என்னோட சின்ன வயசுல நான் 6வது படிக்கும் போது என்னோட தாயை எழுந்துட்டேன். நான் தங்கச்சி, தம்பி, பின்ன டாடி மட்டும்தான் இருந்தோம். சின்ன வயசுல தாயை எழுந்துட்டோம். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்ன வந்தோம். ஏன்னா ஒரு சில நேரத்துல சாப்பாடு கூட வழி இருக்காது. ஆனா அந்த நேரத்துல ரிலேட்டிவ்ஸும் சரி, யாரும் சரி எங்களுக்கு உதவி செய்யல. அப்போ எனக்கு ஏசப்பா பத்தி எல்லாம் தெரியாது. நாங்கள் ஆக்சுவலி இந்து பேக்ரவுண்ட் வந்த குடும்பம். எப்பவுமே இந்த இந்து பேக்ரவுண்ட நிறைய இந்த பூஜை பண்ணுவாங்க, அது கோயில், அது அந்த டெம்பிளுக்கு போகிறது, நிறைய வர்ஷிப் பண்ணுறதெல்லாம் பண்ணியிருந்தோம். ஒரு ஒரு கட்டத்தில் எங்கள் மம்மி இறந்துட்டாங்க. டாடி மட்டும்தான். ஆக்சுவலி டாடிக்கு ரெண்டாவது கல்யாணம். எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு பசங்க இருக்காங்க, 2வது பசங்க தான் நாங்கள். அந்த பசங்கெல்லாம் நல்லா வெல் செட்டில் ஆயிட்டாங்க. அப்பாவுக்கு கொஞ்சம் வயசாயிட்டு இருந்துச்சு அந்த டைம்ல. ஸோ உங்களோட டாடிக்கு 2 வைஃப், 2 ஃபேமிலி இருந்துச்சு. ஸோ செகண்ட் மதரோட பிள்ளைகள் தான் நீங்க இல்லைங்களா? ஓகே. நாங்க அவங்களோட பசங்க 3 பேரா இருந்தோம். ஓகேவா? ஒரு நாள் மம்மி ஜாண்டிஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு.
அப்புறம் வந்துட்டு அந்த டைம்ல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. டாடி மட்டும்தான் வேலைக்கு போயிருந்தாரு. அப்போ ஒரு வாட்டி ரொம்ப சீரியஸ் ஆயிட்டோன்னே மம்மி வந்து கோமாக்கு போயிட்டாங்க. இமீடியட்டா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அட்மிட் பண்ணலாம். ஆனா நாங்க கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா அதோ ஆகட்டும், பிளட் கவுண்ட் எல்லாம் கம்மியாயிடுச்சு, ஹார்ட் பீட் ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்போ டாடிக்கு ரொம்ப பிஜாராயிட்டு இருக்கிற 3 பிள்ளைங்க. ஆனா அம்மாவோட சொந்தக்காரும் சரி, டாடியோட சொந்தக்காரும் சரி யாரும் வரல. நாங்கெல்லாம் ரொம்ப சின்ன பசங்க. என் தம்பி வந்துட்டு கை குழந்தையா இருந்தான் அப்போ. அப்போ வந்துட்டு நான் ஹாஸ்பிட்டல்ல நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். அப்போ யாருமே இல்லை, எனக்கு தெரியல என்ன பண்றது ஏன்னா டாடி வந்து வேலைக்கு போனோம். அப்போ வந்துட்டு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு காலையில 6 மணி இருக்கும். திடீர்னு மம்மியை வந்துட்டு ஐசிக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. எனக்கு பயம் வந்துடுச்சு, என்னப்பா ஆயிடுச்சுன்னு பார்த்தம்போது நர்ஸ் வந்து சொன்னாங்க, உங்க மம்மிக்கு வந்துட்டு ரொம்ப ஃபுல் இதாயிடுக்குது, பிளட் எல்லாம் வெளியே வந்துட்டு. அப்போ டாடிக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. நாங்கள் டாடிக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். டாடி டைரெக்டாக வந்துட்டார். என்ன ஆயிடுச்சு டாக்டர்ன்னு கேட்கும்போது, இல்லை உயிர் போயிடும், ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு இருக்காங்கன்ட்டு. டாடி ரொம்ப பெஜாராகிட்டார். அது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் இறந்துட்டாங்க, 2வது ஒய்ஃபு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பிள்ளைங்களை எப்படி நான் பார்க்குவேன், ரொம்ப ஒரு மாதிரி ஒழிஞ்சிட்டாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் மம்மி வந்துட்டு இறந்துட்டாங்க. மம்மி இறந்தாயிட்ட பிறகு ஆக்சுவலி நான் வந்து சென்ட் இஃப்ரேஷியஸில் தான் படிச்சுன்னு இருந்தேன். அந்த ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு கான்வென்ட் சிஸ்டர் இருந்தாங்க, குட் ஷெப்பர்ட் கான்வென்ட்டில். அவங்க டாடி வந்து பேசினாங்க, இந்த மாதிரி 2 பசங்க இருக்காங்கம்மா, பொட்டை பசங்க, அவங்க வந்துட்டு படிக்க வைக்கணும். ஆனால் இப்போ என்னால் வசதி எதுவுமே இல்லை, யாருமே இல்லை, இந்த பசங்களை நீங்கள் தான் எடுத்துக்கணும்ன்ட்டு. அப்போ எங்களை ஹாஸ்டலில் போட்டாங்க. குட் ஷெப்பர்ட் கான்வென்ட்டில் தான் நாங்கள் படித்தோம். ஒரு 6th ஸ்டாண்டர்ட்ல நான் படித்தேன். அப்போ ஆண்டவரை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. அப்போ தான் ஏசப்பா யாரு, ஆனால் ஆக்சுவலி அது ரோமன் கேத்தலிக்ஸ், மதர் மேரியும் சரி ஜீசஸை வர்ஷிப் பண்ணும். ஆனால் மெயினாக மதர் மேரியை பற்றி தான் சொல்லுவாங்க. இந்த ஹோலி மேரி பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி தான் ஹெல் மேரி, அதை பற்றி தான் நாங்கள் சொல்வோம். அப்புறம் ஜீசஸை பற்றி சொல்லுவாங்க, அவ்வளோ தவிர. ஆனால் முழுசாக ஆண்டவர் யாரு எப்படி அதெல்லாம் தெரியாது. அப்போது ஒரு கட்டத்தில் எனக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சிச்சு. ஆனால் அப்போவே ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருக்கு தெரியாத முன்னாடியே என்னை ஆசீர்வதிக்க ஸ்டார்ட் பண்ண. யாருமே இல்லாமல் ஒரு கட்டத்தில் அப்பா மட்டும் இருந்தார். அப்போ வந்துட்டு நான் ஹாஸ்டல்லேருந்து போட்டு ரொம்ப 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 ஒரு மாதிரி மனசு ஒடிஞ்சு போனேன். நானும் என் தங்கச்சி இருந்த ஹாஸ்டலில், தம்பியை செப்பரேட்டாக போட்டாங்க டாடி ஹாஸ்பிட்டலில். அப்புறம் ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சுனாக்கா, டாடி வந்துட்டு குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அம்மா இறந்துட்டாங்கன்ட்டு டாடி வந்து குடிக்க ஸ்டார்ட் பண்ண, டெய்லி குடிச்சிக்கினே இருக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணின்னு இருந்தார். ஆனால் நாங்கள் ஹாஸ்டலில் இருப்போம், எங்களுக்கு தெரியாது. அப்போ ஒரு வாட்டி வந்துட்டு சிஸ்டர் வந்து டாடி கூப்பிட்டாங்க. அதுக்கு டாடி வந்து என்ன சொன்னாங்கன்னா, அம்மா பசங்க எனக்கு எதுனா ஒரு எச்சு கம்மி ஆச்சுன்னா பசங்க நீங்கள் தான் பார்த்துக்கணும் அந்த சொல்லி. அதுக்கு பாருங்க, இது ஜஸ்ட்டு ஹாஸ்டல் தான், பசங்களை 10th மட்டும் தான் படிக்க வைக்க முடியும், அதுக்கு மேலே எங்களால் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் டாடி வந்துட்டு ஒரு வாட்டி வந்துட்டு, அப்போ நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போவோம். ஒரு வாட்டி இந்த சிவன் டெம்பிளுக்கு போயிருந்தோம். அந்த சிவன் டெம்பிளில் வந்துட்டு டாடி வந்துட்டு வேண்டின போது யாரோ ஒரு பர்சன், ரிலேட்டிவ்ஸ் தான் வந்து சொன்னாங்க, பொட்டை பசங்க வச்சுக்கின்னு குடிக்காதப்பா விட்டுடுன்ட்டு. அப்போ வந்துட்டு டாடி வந்து விட்டுட்டார். அப்போ நான் 10th கம்ப்ளீட் பண்ணேன். ஆக்சுவலி 10th என்னோட ஒரு சப்ஜெக்ட் போயிடுச்சு. அப்போ ரொம்ப பெஜாராயிட்டேன். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு எதுவுமே ஆகலையேன்ட்டு. ஆனால் நான் எதுவுமே இல்லை, நார்மலாக திரும்ப 2nd டைம் எழுதி பாஸ் பண்ணிட்டேன். அப்புறம் நான் வீடை நிறைய சண்டாவும், எங்களுக்கும் டாடிக்கும் நிறைய சண்டாவும். ஆனால் எங்கள் டாடி எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கினாரு, ரொம்ப நல்லா. ஆனால் என்னன்னா நாங்கள் எல்லாரையும் வர்ஷிப் பண்ணுவோம். ஏசப்பா ஃபோட்டோ வச்சுன்னு இருப்போம். அப்போல்லாம் ஃபோட்டோ வச்சுருப்போம், எல்லாரையும் வர்ஷிப் பண்ணுவோம், பூ வைப்போம், ஊதுபத்தி பற்ற எல்லாமே பண்ணுவோம். ஆனால் எதுவுமே மிராக்கள் எதுவுமே ஒரு நல்லதுன்றது எதுவுமே நடந்ததில்லை. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்கள் டாடி எங்களை வளர்த்தாரு. அப்போது ஒரு ஃபஸ்ட் பியூசி நான் படிக்கும்போது, ஃபஸ்ட் பியூசி படித்து 2nd பியூ போகிறன்ற நேரத்தில் நான் பிஜியில் தான் ஸ்டே பண்ணேன். ஃபஸ்ட் பியூ படித்து ஒரு 2nd பியூ போகிற ரேஞ்சில் இருக்கும்போது டாடிக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. டாடிக்கு இந்த லெக் இருக்குது இல்லைங்களா, அந்த லெக்கில் ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு.
அப்போது டாடி வந்துட்டு டாடிக்கு வந்து சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, என் பொண்ணை அனுப்பிச்சிடுங்க, என்னால் வேலைலாம் செய்ய முடியாதுன்ட்டு விட்டுட்டாங்க. அப்போ நான் மட்டும்தான். அப்போ எனக்கு வந்துட்டு ஒரு 16 ஏஜ் இருந்துச்சு. 17 இருக்கும், 16 இருக்கும் மேபி. அப்போது நான் வந்து வீட்டுக்கு என் வேலையை நானே பார்த்துப்பேன். டாடிது துணி எல்லாமே நான் தான் வாஷ் பண்ணுவேன், எல்லாமே நான் தான் பண்ணுவேன். ஏன்னா நாங்கள் தான் பார்த்துக்கணும். ஆனால் தங்கச்சி பின்ன தம்பி ஹாஸ்டலில் தான் இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து டாடிக்கு ஒன்றுமே முடியாத இந்த வாக்கர் பிடிச்சின்னு எடுப்பாங்கல்ல, இது ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அப்போ கூட ஆண்டவரை பற்றி அவ்வளோ தெரியாது. ஒரு நேரத்தில் ரொம்ப குடும்பம் ஒடிஞ்சு போகிற அளவுக்கு எங்கள் டாடி வந்து ரொம்ப பேசுவார். எங்கன்னா போங்க, என்னால் உங்களை வளர்க்க முடியாது, 3 நாள் வளர்த்துன்னு போயிடுங்க, எங்கன்னா நீங்களே வேலைக்கு போங்க. அப்போ எங்களுக்கு 16 ஏஜ், நீங்களே வேலைக்கு போங்க அப்படின்ட்டு கொஞ்சம் சாப்பாடுக்க கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் வந்துட்டு எங்கள் கார்டியன் இருந்தாங்க. அந்த கார்டியன் வந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு 4000 மந்த்லி அப்படி கொடுத்து ரேஷன் இருந்தால் வாங்கிக்கோங்க பசங்களுக்கு. ஆனால் ஆண்டவர் அந்த டைமில் கூட எங்களை வந்து கைவிடல. ஆனால் நாங்கள் தேடாதப்போ கூட அவர் எங்களை கைவிடல. என்னோட எஜுகேஷனு, என்னோட எது இருந்தாலும் அவர் என்னை ஸ்பான்சர் மூலிமா என்னை படிக்க வச்சார். 10th மட்டும் ஸ்பான்சர், அப்புறம் செகண்ட் பியூ. நான் டிகிரி படிக்கும் போது கூட ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். இப்போ நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஸ்டேஜில் இருக்கேன்னா ஆண்டவரே எனக்கு உதவி செய்தார். அப்புறம் 2017 வந்துட்டு டாடி திடீர்னு இருந்துட்டாங்க. டாடி இறந்தாலும் அப்போ வந்து கொரோனா டைம். 17 தான் அந்த ப்ராப்ளம் ஆயிடுச்சு. திடீர்னு 2018-19 வந்து ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாரு. அவருக்கு அப்போ எங்கள்கிட்ட யாருமே இல்லை, சொந்த பந்தம் யாருமே இல்லை. ஏன்னா இருந்தாலும் நாங்கள் தனியாக தான் இருப்போம். டாடிக்கு திடீர்னு மூச்சு ப்ராப்ளம் வந்துச்சு. 2017-2018 வந்து டாடிக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அப்போ யாரும் வேலைக்கு போகல எங்கள் வீட்டில். ஆனால் வந்துட்டு சாப்பாடுக்கு ஒரு பந்தமே இருக்குல்ல, சாப்பாடு துணிமணி எல்லாம் ஆண்டவர் அந்த டைம்ல எங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போது வந்துட்டு 2019 என்ன ஆயிடுச்சுனாக்கா டாடி ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாரு. அப்போ நாங்கள் சின்ன பசங்க தான், எனக்கு ஒரு 19 ஏஜ் இருக்கும். அப்போது டாடிக்கு ரொம்ப முடியாமல் ஐசியூக்கு கூட்டின்னு போய் சேர்த்துருந்துச்சு. அப்போ யாரோ ஒரு அண்ணா வந்துட்டு எங்களுக்கு உதவி செய்தார், கூட்டின்னு படுத்துக்குது. ஆனால் அந்த டைமில் எங்கள்கிட்ட காசு அவ்வளோ இருக்குல்ல, ₹1 இருக்குல்ல. திடீர்னு ஐசியூவில் சேர்த்ததுக்கு கூட்டின்னு போகும்போது ஒரு 2 நாள் டாடி எங்கள்கிட்ட சரியாக பேசியிருக்க மாட்டார். ஆனால் அவர் அந்த ஐசியூவில் இருக்கும்போது கூட அழுவார் எங்கள்கிட்ட. இப்போ நான் இந்த மாதிரி சத்துட்டேன்னா உங்களை யார் பார்த்துப்பாங்க, உங்களை யார் தேத்துவாங்க? அப்போ நாங்கள் சொல்லுவோம். ஆனால் அவர் சாவறதுக்கு முன்னாடியே எங்கள்கிட்ட சொல்லுவார், நீங்கள் 3 பேர் எப்பவுமே ஒற்றுமையாக இருக்கணும், யார்கிட்டையும் கை கட்டி நின்னாதீங்க, நீங்கள் நடத்துங்க எல்லாம் சொல்லுவார். அப்போ நாங்கள் இல்லைப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது அன்ட்டு நார்மலாக இருந்தோம். 2020 வந்துச்சு. 2020 வந்துன்னு டாடி ரொம்ப சீரியஸ் ஆகிட்டார். ஆல்ரெடி ஒரு வாட்டி அட்மிட் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து திரும்ப டாடிக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு. இந்த மூச்சு ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகிட்டு 2 நாள் ஃபிலோமினாஸில் தான் அட்மிட் பண்ணோம். ஃபிலோமினாஸில் அட்மிட் பண்ணும்போது டாக்டர்ஸ் என்ன சொன்னாலும் கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷனாக தான் இருக்குது, பார்க்கலாம், நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஆனால் என்ன ஆகும் தெரியாதுன்ட்டு. ஆனால் அந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாச்சு. நாங்கள் 3 பேர் தான், எங்கள் கூட பெரியவங்கன்றது யாருமே இருக்கல. ஒரு மாதிரி யாருமே இல்லாத ரொம்ப ஒரு துக்கத்தில் போயிட்டோம் நாங்கள் 3 பேர். அப்போ ஒரு வாட்டி திடீர்னு டாக்டர் ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்கள் டாடி இறந்துட்டாரு அன்ட்டு சொன்னாங்க. டாடி இருந்தாலும் எங்களுக்கு முடியல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ யாருமே இல்லை, நாங்கெல்லாம் நினைச்சிட்டோம் நாங்கெல்லாம் அனாதை ஆயிட்டுமா, யாருமே இல்லையா எங்களுக்கு அன்ட்டு நினைக்கும் போது சில நேரங்களுக்கு ரொம்ப பெஜாராயிடும். யாருமே இல்லையா எங்களுக்கு, யார் எங்களுக்கு இதுக்கு மேல பார்ப்பாங்க அன்ட்டு சொல்லும் போது அப்போ ஏசப்பை பத்தி கூட அவ்வளோ தெரியாது. அப்புறம் தொடங்கணும் நாங்கள் காலம். அப்போ நாங்கள் வந்து லீஸ்க்கு தான் வீடு எடுத்திருந்தோம். நானும் வேலைக்கு போகல, தங்கச்சி யாரும் உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. அந்த டைம்ல எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இருக்குல்ல. ஆனால்
ஆனால் அந்த காசுன்றது ஒரு எங்கள் கார்டியன் மூலிமா வரும், ஒரு 5000 ரூபாய் வரும். அது மூலிமா ரேஷன் வாங்குவோம். இது வேறு எதுனா இருந்தால் அப்புறம் நான் பார்ட் டைமுக்கு வெளியே போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இது கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு வீட்டை ரன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் அப்படியே என்னோடய டிகிரி நான் கம்ப்ளீட் பண்ணேன். என் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி ஒரு இருக்கோம். அப்புறம் தான் நான் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒரு கட்டத்தில் என்னோட தேர்ட் இயர் 6th செம்மில் என்னோட நான் அப்போது ஏசப்பா வந்து வர்ஷிப் பண்ணுவேன். ஆனால் எப்படின்னா பைபிள் எல்லாம் படிக்க மாட்டேன், ஜஸ்ட்டு ப்ரேயர் பண்ணுவேன். இந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்சுக்கு போவேன், அப்படி வேண்டுவேன், கேண்டில் பற்ற வைக்குவேன். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அப்போது ஒரு வாட்டி என்னாச்சுன்னா என்னோட ஃப்ரெண்டு ஷக்கிலான்ட்டு ஒரு பொண்ணு இருக்கா. நான் இந்த ஒரு டைமில் வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு 6th செம்மில் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து போயிடுச்சு. ரொம்ப ஏசப்பாட்ட வேணும், நான் எழுதுகிற எக்ஸாம் எல்லாம் பாஸ் ஆகணும். ஆனால் ஒரு டைமில் ஏசப்பா என்னோ கைவிட்டுட்டாரோன்ட்டு அந்த தாட் எனக்கு வந்துச்சு. நான் கரெக்டாக ஆண்டவரை தேடல, எக்ஸாம்ன்ற டைமில் மட்டும்தான் ஆண்டவரை தேடுவேன். அந்த மாதிரி இருந்தேன் நான். அப்போது பைபிள் எல்லாம் படிக்க மாட்டேன், நார்மலாகவே இருப்பேன். அப்போது ஒரு வாட்டி வந்துட்டு ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டு ஒரு மாதிரி நானே எனக்குள்ளே இல்லை, அந்த மாதிரியாக இருக்கும். ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். ஏசப்பாவே எனக்கு வாண்டான்ற அந்த சூழ்நிலை இருந்தபோது ஆண்டவர் எனக்கு கைவிடல. அப்போது என்னோடய ஃப்ரெண்டு ஷக்கிலான்ட்டு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் மூலிமா ஆண்டவர் என்கிட்ட பேசினார். அவள் டைரெக்டாக வீட்டுக்கு வந்து என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசும்போது என்கிட்ட சொன்னான். அப்புறம் அவள் சொன்னா, என்ன ஆச்சு ராஜி? அப்போ இல்லை, நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் ஏசப்பாட்ட வேணுனேன், ஏசப்பா என்னை ஃபெயில் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லும்போது அப்போது அவள் வந்துட்டு என்ன சொன்னான், ஏசப்பா தேவை, நீ பாஸ் ஆகணும், ஃபெயில் ஆகணும்லாம் அவரோட சித்தம்லாம் இல்லை. நீ கஷ்டப்பட்டு படித்து நீ நல்லா எழுதிருந்தா பாஸ் ஆகிருந்துப்ப வந்துட்டு அவர் நிறைய என்கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு ஆறுதல் கிடைச்சிச்சு. அப்போ ஆண்டவரே எனக்காக இறங்கி வந்திருக்காரு அன்ட்டு ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். அப்போ அவர் சொன்ன, ஆண்டவர் உன்னை தேர்ந்தெடுத்துக்கிறாரு, ஏதோ ஒரு காரியத்துக்கு தேர்ந்தெடுத்துக்கிறாரு, ஆனால் நீ வந்துட்டு சந்தோஷமா இருப்பன்ட்டு சொல்லிட்டு அவள் எனக்காக ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டா. அப்போத்துலேருந்து நான் முடிவு பண்ணேன், FJG சர்ச்சுக்கு இந்திரா நகரில் இருக்கு, அங்கே போகலான்ட்டு நான் போயினே இருப்பேன். ஒரு வாட்டி திடீர்னு பேப்டிசம் எடுக்கணும்னு தோணுச்சு எனக்கு. பேப்டிசம் எடுக்கணும், ஆண்டவருக்குள்ள வரணும், அதிகமாக வரணும்ன்ட்டு ஒரு எனக்குள்ள ஒரு தடங்க ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆண்டவருக்குள்ள வராத இருக்கும் போது தடங்க ஜாஸ்தி ஆயிடுச்சு. நானே ரொம்ப அழுவேன். ரொம்ப ஒரு டைம்ல ஐயோ அப்பா அம்மா இல்லைன்ற ஒரு ஃபீலிங் ஜாஸ்தி ஆகிடும். யாரன்னா பார்த்தாங்கன்னா அவங்க கூட பார்த்தோன்னா பெஜாராயிடும். அம்மாவை யாரன்னா பார்த்தோன்னா ஐயோ எனக்கு அப்பா அம்மா இல்லையே, யாருமே இல்லையே, எனக்கு யார் இருப்பாங்க ஏசப்பா, யார் இருப்பாங்கன்னு கேட்கும்போது அப்புறம் அழுத்தா அப்படியே ரொம்ப துக்கத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு வாட்டி வந்துட்டு நான் பேப்டிசம் எடுத்துட்டு ஸ்டீவன் என்ற என் ஃப்ரெண்டு இருக்கான், அவன் எனக்கு சொன்னான், இந்த மாதிரி என் சர்ச்சில் பாஸ்டர்கிட்ட பேசி எனக்கு பேப்டிசம் எடுக்க வைக்கணும். இதுக்கு முன்னாடி வரைக்குமே நீங்க உண்மையான வார்த்தையை நம்பியோ இல்ல உண்மையான ஆண்டவர் என்னன்னு தெரியாம தான் இருந்தீங்க. சோ போட்டோ வச்சு பண்றதோ இல்ல விக்கிர ஆராதனை பண்றதோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு உங்களோட கிறிஸ்துவ வாழ்க்கை, இல்லைங்களா? சோ நீங்க ரோமன் கேத்தலிக்ல இருந்தீங்க. சோ இப்போ உங்களோட நண்பர்கள் மூலியமாக உண்மையான ஒரு பிலீவர் சர்ச்சுக்கு பேப்டிசம் எடுக்கிற ஸ்டேஜுக்கு இப்போ வந்திருக்கீங்க, இல்லைங்களா? ஓகே. நான் பேப்டிசம் எடுக்கும் போது பாஸ்டர் கிறிஸ்டியன்றவங்க உதவி செஞ்சாங்க எனக்கு. அப்புறம் பேப்டிசம் எடுத்து ஆயிட்ட பிறகு தான் என் போராட்டமே ஸ்டார்ட் ஆச்சு. ஆச்சுன்னா என்னன்னா ஒரு கட்டத்தில் எல்லாமே ஒரு ஆண்டவரை தேர்ந்து எடுத்துட்டேன். ஆனால் அப்புறம் தான் என்னோட போராட்டம் ஒன்றா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி ஒரு 2024 இருக்கும். என்ன ஆயிடுச்சுன்னா அந்த டைமில் நான் வேலைக்கு போயிருந்தேன். அப்போ வேலைக்கு போயிருக்கும்போது ஸ்டெப்லேருந்து விழுந்துட்டேன். அந்த டிஸ்க் ப்ராப்ளம் ஆயிடுச்சு எனக்கு. அந்த டிஸ்க் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்போ நான் ரொம்ப ஒடிஞ்சிட்டேன். என்னன்னா டெய்லி எனக்கு வலி வரும். அப்படி வலி வரும். உட்காந்து டெய்லி அழுதுன்னே இருப்பேன். ஒரு கட்டத்தில் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணும்போது என்ன ஆயிட்டுக்குதுன்னாக்கா டிஸ்க் ப்ராப்ளம் ஆயிட்டுக்குது. நம்மளோட ஸ்பைனல் ப்ராப்ளம் இல்லை, அதில் டிஸ்க் ப்ராப்ளம் ஆயிட்டுக்குது.
டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, உன்னோட ஏஜ் 24 இவனுக்கு இப்போ. ஆனால் இப்போ உனக்கு வந்து ஸ்பைனலில் ப்ராப்ளம் ஆகிட்டு, ஸோ இது சரியாகாது. நீ என்ன டேப்லெட் எடுத்தாலும் ஆப்ரேஷன் பண்ணாலும் என்ன பண்ணாலும் சரியாகாது. நீ வந்துட்டு இந்த நோவில் தான் எப்பவுமே கடைசி முட்டை இருக்கணும்ன்ட்டார். ஏன்னா எனக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. என்னோட ஏஜ் இப்போ தான், இன்னும் மேரேஜ் ஆகல, இன்னும் நிறைய பார்க்கணுமா இருக்கு, அதுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. ஏன்னா நிறைய பேரை பார்த்துக்கிறேன் நான், ஸ்பைனல் ப்ராப்ளம்ல இருக்கவங்களுக்கு திடீர்னு அந்த வலி வந்துடணும், அந்த கஷ்டம் இருக்கு இல்லைங்களா, எனக்கு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த கட்டத்தில் நான் ஆண்டவரை கொஞ்சம் ஒரு மாதிரி நம்புறதுக்கு கம்மி பண்ணிட்டேன். நான் ஏன்னா ஆண்டவரே உங்களுக்கு பண்ணேன், ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்ட்டு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கரெக்டாக எனக்கு ஞாபகம் April 16, 2024. ஆனால் அதுக்கு முன்னாடியே நியூ இயருக்கு வந்துட்டு ஆண்டவர் எனக்கு தெரியப்படுத்தார். ஒரு பாஸ்டர் மூலியமா சர்ச்சில் தான் பாஸ்டர் மூலியமா தெரியப்படுத்தாரு. அவரு என்ன தனியாக கூப்பிட்டு பேசினாரு. ஆண்டவர் உனக்கு எதோ சொல்றாருமா, நீ வந்துட்டு உஷாரா இருக்கணும், ஏதோ ஒரு ஆபத்து உன்னை தாக்குது, ஆனால் நீ உஷாரா இருக்கணும், ப்ரேயர் பண்ணு, விட்டுடாத, ஏதோ ஒரு பிரச்சனை உனக்கு வரப்போகுது. ஆனால் எனக்கு அப்போ புரியல அந்த விஷயம். நான் நார்மலாக எதனா இருக்கோன்ட்டு விட்டுட்டேன். திடீர்னு ஒரு நான் வேலை முடிச்சுக்கின்னு வரும்போது நான் பாய்சன் எடுத்துட்டேன். என் உயிர் போகிற கட்டத்தில் தான் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் எனக்கு அந்த டைமில் கூட கைவிடல. எனக்கு வாமிட்டு அதெல்லாம் வந்து திடீர்னு கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டேன். அப்போ என்னை திடீர்னு அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த டைமில் எங்களுக்கு ஆண்டவர் வந்துட்டு எங்களோட கார்டியன் மூலியமாக தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். ஆண்டவர் அந்த டைமில் எனக்கு உதவி செய்த ஒன்று சொன்னேன்னா, என்னை சொந்த பந்தம் யாருமே வந்து நிற்கல. ஹாஸ்பிட்டலே மினிமம் 30,000 to 40,000 ஆச்சு. அந்த டைமில் என்கிட்ட ₹1 இருக்குல்ல. ஆனால் ஏசப்பா வந்து என்ன செய்தாருன்னா, என் கார்டியன் மூலியமாக எனக்கு கூட்டின்னு வந்தார். என் கார்டியன் மூலியமாக கூட்டின்னு வந்து அங்கே பே பண்ண வச்சு என் உயிரை அவர் காப்பாற்றினார். அப்போ தான் ஆண்டவர் மேலே கொஞ்சம் எனக்கு ரொம்ப தைரியம் வந்துச்சு. அவர் இல்லைன்னா வாழ முடியாது. அந்த ஒரு கட்டத்தில் நான் வந்துட்டேன். ஒரு கட்டத்தில் வரும்போது அப்படித்தான் ரொம்ப சில நேரத்தில், ஆனாலும் ஒரு மனசுக்குள்ளே பெஜார் இருக்கும் இல்லைங்களா. அப்பா அம்மா இல்லை, அப்பா அம்மா எப்பவுமே ஏசப்பா நான் சொல்வேன், ஏசப்பா நான் பாவம் பண்ணேன், ஏசப்பா எனக்கே அப்பா அம்மா இல்லை, ஏன் கொடுக்கல நீங்கள் ஆண்டவரே. நான் கேட்குவேன், டெய்லி அவர்கிட்ட ஜபிக்கும் போது கேட்பேன், ஆண்டவரே நான் எந்த பாவமும் யாருக்கும் செய்யலை, ஆனால் எங்களுக்கு அப்பா அம்மான்றது ஏன் ஆண்டவரை பிரிச்சுட்டீங்க. எப்பவுமே நாங்கள் 3 பேர் தான் தனியாக இருப்போம். யாருமே எங்கள் வீட்டுக்கு வர மாட்டாங்க, யாரும் போக மாட்டாங்க, சொந்த பந்தன்றது யாரும் வர மாட்டாங்க. ஏன் எதாச்சு உடம்பு சரியில்லை நாங்களே எங்களை பார்த்துக்கணும். எதுனா ஜுரம் வந்தாலும் சரி, சீரியஸ் ஆனாலும் சரி, எனக்கு திடீர்னு சில நேரத்தில் எனக்கு ரொம்ப வயிறு வலிக்கும். வயிறு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வயிறு ரொம்ப வலிக்கும். ஆனால் அது நார்மல் வயிறு நோட்டாக இருக்கும். ஆனால் வலி தாங்க முடியாது. அப்போ 1 மணி 2 மணி நைட்டில் யாரும் பெரியவங்க இல்லை, வீட்டில் ஆம்பளை பசங்கன்றது யாருமே இல்லை. என் தம்பி மட்டும் இருக்கான், அவன் சின்ன பையன், யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த டைம் ரொம்ப வலி வேதனைலாம் இருக்கும். அப்போ ஏசப்பா ஏதோ ஒரு காரியத்தில் என்ன கூட்டின்னு போவார். ஏதோ யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவாங்க, இல்லைன்னா நானே ஆட்டோ பிடிச்சிட்டு போயிட்டு. அப்போ நான் யோசிப்பேன், ஏசப்பா எல்லாருக்கும் அப்பா அம்மா கொடுத்தீங்க, எங்களுக்கே கொடுக்கல நீங்கள், நாங்கள் என்ன பண்ணோன்ட்டு நான் கேட்கும் போது ஆண்டவர் ஒன்றுன்னா எனக்கு நான் உனக்கு அப்பாவா அம்மாவா இருக்கும் போது உனக்கு மற்றவங்க யார் தேவை அன்ட்டு அவரு எனக்கு தேர்த்து ஸ்டார்ட் பண்ணாரு. என்ன ஆனால் அவர் என்னை முன்னாடியே என்னை ரொம்ப அழகாக தேர்ந்தெடுத்துக்கிறாரு. என் மேல் ரொம்ப அன்பாக இருக்காரு, என் குடும்பத்து மேலே ரொம்ப அன்பாக்குறா. ஆனால் ஏசப்பா வந்துட்டு எப்பொழுதும் எங்களை கைவிடலை. ஒரு கட்டத்தில் அந்த மாதிரி சூசைட் பண்ணி நேரத்தில் நான் சத்து போயிடுவனோன்ற ஒரு சாத்தான் என்னை அந்த இடத்துக்கு கூட்டின்னு போயிட்டான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்டிசம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ சோதனை இல்லைங்களா? ஸோ நீங்க பாய்சன் எடுத்தது கூட சூசைட் பண்ணது, அதுக்கு ரீசன் வந்து உங்களோட பேக் பெயின்னால, ஸோ அது ரிகவர் ஆகாதுன்னு சொன்னதுனால நீங்க வந்து பாய்சன் எடுத்துட்டீங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, எனக்கு அப்பா அம்மான்றது யாருமே இல்லை, என் பின்னாடி பேக் போனன்றது யாரும் இல்லை. ஆனால் நான் அந்த டைம்ல ஆண்டவர் இருக்கிறான்ட்டு மறந்துட்டேன்.
ஏன்னா ஒரு சோதனை வர இல்லைங்களா நம்மளுக்கு, அந்த அந்த மறந்துடுவோம் நாம நான் அந்த மாதிரி தான் மறந்துட்டேன். அந்த மாதிரி மறந்துட்ட பிறகு தான் நான் சூசைடு பண்ணி, அப்பதான் ஆண்டவர் என் பொண்ணை நீங்க தொட முடியாது அந்த ஆண்டவர் எனக்காக என்னை காப்பாத்திட்டாரு. அவரு 2 நாள் தாங்க நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். ஆனா ஆண்டவர் என்ன அதுக்குள்ள எங்க வீட்டுக்கு என்னை தூக்கின்னு வந்துட்டாரு. அப்புறம் நான் நார்மலா ஆயிட்டு, அந்த டிஸ்க் ப்ராப்ளம் அப்படித்தான் இருந்துச்சு. ரொம்ப ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஏறி ஒரு கட்டத்துல ஒரு செப்டம்பர் அக்டோபர் அந்த டைம்ல எனக்கு என்னோட பேக் போன்ல ஒரு கட்டி வந்துடுச்சு. ஒரு கட்டி வந்த நேரத்துல அதான் சொன்னேனே நான் உங்களுக்கு, யாருமே இல்லை சப்போர்ட்டுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போய் கேட்டால் 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும். நான் யாருமே இல்லை. நான் என்ன நினச்சேன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எடுத்துடலாம் அன்ட்டு நினைக்கும் போது ஆண்டவர் அந்த டைம்ல என்னோட கார்டியன் சொன்னா, எங்க டாடி வேலை செஞ்சாங்க இல்லையா, அந்த கார்டியன் வந்துட்டு அவர் என்கிட்ட பேசினாரு. சோ இந்த கார்டியன்னா எப்படி சொல்லுங்க? உங்க டாடி வேலை செஞ்சாருன்னா யாரு அவங்க? அந்த கார்டியன் யாரு? எங்க டாடி வந்துட்டு வேலை செஞ்சு நின்றாரு. ஓகேவா, அவங்க வந்துட்டு பணக்காரு, வேலை செஞ்சிருந்தாங்க. அவங்க மூலியமா எங்களுக்கு ஏசப்பா உதவி பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. ஓகே, சோ உங்க டாடி வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல இருக்கிற ஓனர் உங்களுக்கு கார்டியனா மாறிட்டாங்க. எஸ், கார்டியனா மாறிட்டாங்க. ஆனா ஒரு விஷயத்துக்கும் நாங்க யாரும், ஆனா முன்னாடி ஆண்டவரை ஏத்துறதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க நார்மலா தான் இருந்தாங்க. எங்களை அவ்வளவு டேக் கேர் எல்லாம் பண்ண மாட்டோம். ஆனா நான் எப்போ ஆண்டவரை ஏத்துக்குன்னு அவருக்குள்ள வந்தோம், அப்போத்துல இருந்து எனக்கு என்னோட கார்டியன் எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் சப்போர்ட்டிவ் ஆயிட்டாங்க. உங்க கார்டியன் கூட பிலீவர்ஸ்ங்களா? இல்ல, அவங்க பிலீவர் இல்ல. ஓகே, அவங்க பிலீவர் இல்ல, அவங்க நார்மலா. ஆனா அவங்க என்ன ரிலிஜியன் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட், ஆண்டவர் மூலியமா தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண. ஒரு கட்டத்துல ரொம்ப முடியாம ஆயிட்டு, அந்த கட்டி வந்துட்டு பெருசா ஆயினே இருந்துச்சு எனக்கு. ரொம்ப நோவு, நானே உட்காந்து அழுவேன். அப்புறம் வந்து ஹேமலதா ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வாட்டி போகும்போது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இது ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும், உள்ள பசு இருக்கு, பசுக்குள்ள ஒரு விதை இருக்கு, அந்த விதையை எடுத்தாதான் ஆப்ரேஷன் மூலமா எடுக்க முடியும் சொன்னாங்க. அப்புறம் எனக்கு அதான் ஒரு மாதிரி பெஜாரு, ஐயோ காசு இல்லை, என்ன பண்றது ஏது பண்றதுன்ற போது தான் ஆண்டவர், அவர் பேர் அனில் அண்ணான்ட்டு, அவர் அமிச்சாங்க. அவர் வந்து என்கிட்ட பேசினாரு. நான் சொன்னேன், நான் அவங்கள அண்ணான் தான் கூப்பிடுவேன், ஆனால் நாங்கள் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு பண்ணிக்கிறனால முடியல, ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒடிஞ்சு போகிற அளவுக்கு ஆயிட்டுக்கிறேன். அவருக்கு ஒரே வார்த்தை தான் எனக்கு சொன்னார், நீ ஏன் இப்போ கவர்மெண்ட்டுக்கு போகிற, நான் தான் உனக்குறேன், நான் தான் ஏசப்பா சொல்கிற மாதிரி தான், நான் தான் உனக்குறேன், நீ ப்ரைவேட்டுக்கு போ, அது எவ்வளோ செலவானாலும் நான் உனக்கு கொடுக்குறேன். அந்த டைம்ல எனக்கு ஆண்டவர் தான் ஞாபகம் வந்தாரு. ஏன்னா ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நான் எப்பவுமே உன் கையை பிடிச்சினே இருக்குவேன், ஒரு தாய் போல தந்தை போல நான் அவனுக்கு இருப்பேன், யார் உன்னை கைவிட்டாலும் நான் அவங்கள விடுறது இல்லைன்னு அவர் அந்த டைம்ல வந்து தேர்த்துவார். எப்பவுமே என் கூட இருப்பாரு. அப்புறம் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணும் போது கூட நான் வந்துட்டு ரொம்ப ஒரு பயம் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆப்ரேஷன் பண்றேன், எதுவுமே தெரியல, ஹாஸ்பிட்டல் தனியா தான் இருந்தேன். அப்போ நான் வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணின்னு அப்புறம் பேமெண்ட் எல்லாம் பண்ணி 60,000 ஆச்சு பேமெண்ட். அப்போவே என்னோட கார்டியன் வந்துட்டு ஃபுல் கேஷ் பே பண்ணிட்டு என்னை வீட்டுக்கு வந்து விட்டுட்டாங்க. அப்புறம் ஒரு 2 months அது கியூர் ஆகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, டிலே ரொம்ப. ஆனால் டெய்லி நோவு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். கஷ்டப்பட்டு ஆனால் என் வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்துக்கிறேன். ஆனால் ஆண்டவர் என்னை எப்போ தேர்ந்தெடுத்தாரோ அப்போத்துலேருந்து கொஞ்சம் சோதனைகள் எல்லாருக்கும் இருக்கும் இல்லைங்களா, அந்த சோதனை வந்தாலும் ஆண்டவர் என்னை கைவிடல. இப்போ கூட நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு வந்துட்டு லீஸோட அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சு. ஆனால் சொந்தக்காரும் சரி, என்னோட யாராக இருந்தாலும் சரி, எங்களுக்காக வந்து நிற்குவாங்களான்னு தெரியாது, ஆனால் ஆண்டவர் எங்களுக்காக வந்து நின்னாரு. அந்த வீட்டோட அக்ரிமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா 2 lakhs கொடுக்கறதுக்கு எங்கள் கார்டியனுக்கு சொன்னார். எங்கள் கார்டியன் அதை கொடுத்தாங்க.
ஆனா ஆண்டவர் எனக்காக எல்லாத்தையும் செய்தார். ஆனா எனக்கு எப்பவுமே ஒரு சந்தோஷம் என்னன்னா, ஓ எனக்காக ஆண்டவர் இதெல்லாம் செய்யறாரு, நான் ஏன் ஆண்டவருக்காக எதுவுமே செய்யக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. எண்ணம் வரும்போது தான் சில காரியங்களை நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்பா இந்த மாதிரி செய்யணும் ஆண்டவர், இந்த மாதிரி செய்யணும், இப்படி செய்யணும்ன்ட்டு. அப்படித்தான் ஆண்டவர் என்னோட ஒரு சின்ன சின்ன ஒரு ஆசையை கூட ஆண்டவர் என்னை நிறைவேற்றுவார். அப்போ சில நேரத்துல நான் ரொம்ப தோத்து போற லெவலுக்கு நான் வந்துடும். இப்போ கூட ஆண்டவர், நான் ஆக்சுவலி என்னோட டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கு, இன்னும் சரியாகல, ஆனா ஆண்டவர் அது சரி பண்ணுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. காலங்கள் கடந்து போகலாம், ஆனா ஆண்டவர் எப்பவுமே எனக்கு கைவிட மாட்டார். எப்பவுமே அது தெரிஞ்சிருக்குவேன் நானு. சில நேரத்துல என்ன ஆயிடும்னா, ஒரு மாதிரி பெஜாராயிடும், ஒரு மாதிரி ரொம்ப துக்கமா ஒடிஞ்சிருவேன். அப்போ ஏசப்பா வந்துட்டு ஒரு சில நேரத்துல என்கிட்ட ஒரு வசனம் மூலியமா பேசுவார் ஆண்டவர். அது வந்துட்டு ஐசாயா 41:13 வந்து வசனம் சொல்லுது, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன் என்று சொல்கிறேன். So இங்கிலீஷ்ல சொல்லுது, for I am the Lord your God who takes hold of your right hand and says to you, do not fear, I will help you. அந்த வசனம் தான். எப்பெல்லாம் நான் சோர்ந்து போறேனோ அந்த நேரத்துல வந்துட்டு ஆண்டவர் இந்த வசனத்தை அம்புவார். நிறைய நேரத்துல ரொம்ப பெஜார் அத்தை சொல்றேன் இல்லைங்களா, நான் படிக்க எப்பவுமே நான் உட்காரும் போது சரி, எப்பவுமே ஏசப்பா ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கோ, ஏசப்பா உதவி செய்யுங்கோ. ரொம்ப நான் என்னோட வீக்னஸ் ரொம்ப ஒரு விஷயம் நடக்கல நான் என் வாழ்க்கையில சோர்ந்து போயிடுவேன். அந்த நேரத்துல வந்துட்டு ஆண்டவர் இந்த வசனம் மூலியமா தான் என்கிட்ட பேசுவார். நான் உனக்கு உன் கூட நக்குற, என்னை நம்பு, என்னை கூப்பிடு, என்னை தேடு, நீ ஒடிஞ்சு போவாத, யாரையும் நம்பாத, நாக்குற உனக்கு யார் இல்லைன்னா என்ன, நான் உனக்கு தானே, உன் தந்தையா நான் உனக்கு இருக்கல, என்னை கூப்பிடுன்ட்டு ஆண்டவர் எப்பவுமே அந்த வசனம் மூலமா என்கிட்ட பேசணும். புரியுதுங்க. சோ அநேக தடவை பாத்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளோட வசனத்து மூலியமா ஊழியக்காரர்கள் மூலியமா தான் பேசுவாங்க. சோ கண்டிப்பா எனக்கு புரியுது, நீங்க என்னதான் சோதனைகள் வந்தாலும் சரி, என்ன வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, பட் நீங்க ஆண்டவரை கைவிடாம இருக்கிறீங்க இல்லைங்களா? சோ நீங்க ஒரு ஸ்டேஜ் இருந்திருக்கலாம், எப்படின்னா சோதனை வந்த உடனே நீங்க ஆண்டவரை மறந்துட்டு உலக ரீதியான காரியங்களாக இருக்கட்டும், இல்ல முடிவுகளாக இருக்கட்டும் நீங்க எடுத்திருக்கலாம். பட் ஸ்டில் அந்த மாதிரி டிசிஷன்ஸ் மூலியமா கூட ஆண்டவர் உனக்கு நான் தான் தாயாகவும் தகப்பனாகவும் இருக்கிறேன் என்று சொல்லி உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க இல்லைங்களா? ஸோ உங்களோட லைஃப்ல இவ்வளவு கஷ்டம் பார்த்து வந்தீங்க. பட் நீங்க எனக்கு என்ன குவெஸ்சன்னா, நீங்க ஸோ நம்ம கொஞ்சம் பின்னாடி போகலாம். நீங்க பேப்டிசம் எடுத்தீங்க, எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க கேத்தலிக்கா இருந்தீங்களோ இல்ல ஹிந்துவா இருந்தீங்களோ, உங்களுக்கு அங்க இருந்து ஒரு பிலீவரா ஒரு வார்த்தையை நம்புற ஒரு கிறிஸ்துவ பெண்ணா மாறினப்ப அந்த சேஞ்சஸ் எப்படி அடாப்ட் பண்ண முடிஞ்சிச்சு உங்களால? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி சொல்றதுங்க, பொட்டு வைக்க கூடாது, இல்ல ரொம்ப உலக ரீதியான செயல்களை செய்யக்கூடாதுன்னு சொன்னப்போ, இல்ல ஒரு விக்கிர ஆராதனை பண்ணக்கூடாதுன்னு சொன்னப்போ, அது உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சுங்களா? இல்ல, ஆக்சுவலி நீங்க கேட்குற கேள்விக்கு நான் இல்லைன்னு தான் பதில் சொல்வேன். முன்னாடி எனக்கு இல்லை யார் என்ன சொன்னாலும் இல்லை, எல்லாரும் ஒன்றுதான், இந்துவும் ஒன்றுதான், கிறிஸ்டினும் ஒன்றுதான், முஸ்லீமும் ஒன்றுதான், அப்படித்தான் நான் இருந்தேன். ஆனால் ஒரு வாட்டி நான் எப்போ சபை உள்ள அது அந்த ஆண்டவர் அந்த நேரத்தில் என்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணாருன்னா, பாஸ்டர்ஸ் மூலியமா பேசுவார் இல்லைங்களா, அந்த வார்த்தை நம்மளை டச் பண்ணும், ஏதோ ஒரு வார்த்தை நம்மளை டச் பண்ற இருக்கும். அப்போ உண்மையை தெரிஞ்சுக்கிறேன் நான். ஓ இதுதான் உண்மை, அதுதான் ஏன்னா எனக்கு என்ன தெரியுமா, நான் இந்து காடை கும்பிடும், வர்ஷிப் பண்ணும் போது, என்னோட ஜீசஸை வர்ஷிப் பண்ணும் போது அதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அந்த காடை நான் தேடும் போதோ வர்ஷிப் பண்ணும் போது எனக்குள்ள ஒரு பீஸ், சமாதானம் எதுவுமே இல்லை, ஒரு வெற்றின்றதே இல்லை, எப்பவுமே சோர்ந்து போய் அழுதுக்குன்னு அந்த மாதிரி இருந்துச்சு அப்போ. ஆனா சொன்னேன் நான் உங்களுக்கு, அந்த டைம்ல நான் யாருமே இல்லை, அந்த கார்டியன் கூட எங்களுக்கு உதவி செய்யல, அப்போ நாங்களே எல்லாம் பார்த்துப்போம். ஆனா நான் எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கணும், எப்போ ஒரு பிரச்சனத்தை உணர்த்துக்கு நான் ஸ்டார்ட் பண்ணணும், எனக்குள்ள அவர் எப்போ பரிசுத்தமா வந்தாரோ அப்போ நான் எனக்குள்ள ஒரு உணர்வு, என் தேவன் எனக்காக இருக்கிறார், எப்பவுமே சந்தோஷம். கொஞ்சமா கஷ்டமா இருந்தாலும் எனக்கு அப்பா ஏசப்பா இருக்காரு. சில காரியம் என்னால எதுவுமே செய்ய முடியாது,
நீங்க தான் நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு, எனக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு காசு ₹1 இருக்குல்ல, நான் யார்கிட்ட போய் கேட்கவும் இல்லை எனக்கு இப்படி ₹1 வேணும்னு. ஆனா ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டாரு, என் நோவை அவர் பார்த்தாரு. ஏன்னா யாருமே வந்து பார்க்கல என் நோவை. ஏன்னா அப்படி அழுதுருக்கு யாரோ. ஏன்னா வலின்றது ஒண்ணு, ஒரு கஷ்டம் வலி அப்படி துடிச்சு போய்க்கும் போது அப்படியே ஹாஸ்பிட்டல் உட்காந்து அழுவேன். அப்படி ஆனா ஆண்டவர் அந்த என் கார்டன் மூலியமா எனக்கு ₹70,000 ₹60,000 கொடுத்து அந்த 1 ஹவர்லயே நான் ஒன் ஹவர்லயே கியூர் ஆனாக்கா. நார்மல் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு நார்மலா எடுத்துட்டாங்க. என்னோட பேக் போன்ல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அந்த அப்பவே நான் நார்மல் ஆயிட்டேன். அதுதான் என் தேவன் எனக்காக செய்தார். ஆனா அந்த ஃபீலிங்ஸோ அந்த இதோ நான் வந்துட்டு ஹிந்து காடை வர்ஷிப் பண்ணும்போது எனக்கு கிடைக்கல. ஏன்னா நார்மலா வர்ஷிப் பண்ணுவோம், பூஜைக்கு பண்ணுவோம், வெளுக்கு பத்த வைக்குவோம், அவ்வளோதான் பண்ணுவோம் தவிர ஆனா அதுல ஒரு நன்மையும் எனக்கு கிடைக்கல. நான் உண்மையா சொல்றதானா, எப்போ என் ராஜாதி ராஜனை நான் தேடணும், என் தேவன் அதை கர்த்தரை நான் தேடணும், அப்பொழுது எனக்குள்ள சந்தோஷம் எல்லாமே வந்துச்சு. என் தேவன் எனக்காக எல்லாரும் கூட. நீங்களே நினைச்சு பாருங்க, பேரண்ட்ஸ் இல்லாம வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த உலகத்துல பேரண்ட்ஸ் எல்லாம் வாழவே முடியாது. ஏன்னா இப்ப பாருங்க, நான் இருக்கிற வீட்லயும் சரி வந்துட்டு இப்போ பக்கத்து வீட்லயும் சரி, ஏன்னா எங்களுக்கு அப்பா அம்மா யாருமே இல்லையோ, எப்படி நடத்துது வீடு, எப்படி நடக்குது, எப்படி போறாங்க, வேலைக்கே போறது இல்லை. ஆனா என் தேவன் எனக்காக செய்வார். நான் சொல்லுவேன், என் தேவன் எனக்கு, நான் சாட்சி இதை சொல்றதுக்கு என்ன மாதிரி பிள்ளைகள் இருப்பாங்க நிறைய பேரு, அவங்களுக்கெல்லாம் ஒரே வார்த்தை, இயேசுவை தேடுங்க. இயேசுவை தேடும் போது இயேசு எப்பவுமே செய்வார். அவர் எப்பவுமே கை விடுறதில்ல. அதுக்கு சாட்சியா நான் இருக்க. ஏன்னா ஏசப்பா வந்துட்டு என்னை எப்பவுமே கை விடல. எந்த கஷ்டம் வந்தாலும் என்னை என் குடும்பத்தை, என் தங்கை என் தம்பியார கையை பிடிச்சி அவர் நடத்தினாரு. அதுதான் என் தேவன் எனக்காக செய்ய. நான் பெருமையா சொல்வேன், ஏசப்பா போல யாருமே இல்லை. ஏசப்பா போல அன்பு காட்டுறவங்க யாரும் இல்லை. எங்க அப்பா அம்மா இருந்தாலும் இவ்வளவு அன்பு எங்க மேல வச்சுக்குவாங்களா, இவ்வளவு கேர் எங்க மேல எடுத்துப்பாங்களா, அதெல்லாம் இல்லை. ஆனா ஒவ்வொரு நாங்க தப்பு செய்யறோம்னாலும் ஆண்டவர் எங்களை உணர்த்துவாங்க, நீ தப்பு செய்யற, நீ செய்யாத, அங்க போவாத, நீ இதை பண்ணாத. ஆனா நான் பண்ண மாட்டேன், அதை பண்ணாத. ஆனா சில நேரத்துல எனக்கு ரொம்ப கோவம் வரங்க, பேட் வச்சு நிறைய பேசுவேன். அப்போ நான் வந்துட்டு அதுக்கு முன்னாடி நான் பப்புக்கு போயிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் எப்போ ஏசப்பாக்குள்ள வந்துடும் அந்த எண்ணத்தெல்லாம் மாற்றிக்கினேன். நிறைய பேசுறது கம்மி பண்ணிட்டேன், ஜனங்கிட்ட பேசுறது கம்மி பண்ணிட்டேன், அவருக்குள்ள போயிட்டேன். இப்போல்லாம் நான் சர்ச்சை மிஸ் பண்ண மாட்டேன். சபையனா நான் ஆண்டவர் தேடுறதுக்கு முதல்ல ஆளாக இருப்பேன். அது லேட்டோ ஃபஸ்ட்டு, ஆனால் ஆண்டவர் தேடுறதுக்கு முதல்ல இருப்பேன். நான் அவர் எனக்காக நிறைய செய்துக்கு, ஆனால் அவர் செஞ்சதுக்கு ஒன்றுக்கும் நன்றி சொல்லணும்னு ஆகாது. எனக்காக நிறைய அவரோட அன்பு வெளிப்படுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஆனால் மனுஷத்த முகத்தை பார்க்குவான், ஆனால் ஆண்டவர் வந்து உள்ளத்தை பார்க்குற தேவனா இருக்காரு இல்லைங்களா. ஸோ நான் என்ன சொல்வேன்னா, எல்லாருக்கும் ஒரே பேச்சு தான் சொல்வேன். என் டெஸ்டிமனி கேட்குற எல்லாருக்கும் ஒரே பேச்சு தான். தாய் தந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரே பேச்சு தான். ஏசப்பாவை தேடுங்க. தேவையில்லாத ஒரு உள்ள போயிட்டு சமாதானத்தை தேடுறதுக்கு பதில் ஆண்டவருக்குள்ள வாங்க, ஆண்டவரை தேடுங்க. அவரை தேடும் போது அவர் உங்கள்கிட்ட பேசுறாரா இல்லை நீங்க பாருங்க. ஏன்னா நம்ம நிறைய நேரத்துல ஒரு காட் வாஷ் இல்லை, எனக்கு சிவாவை ரொம்ப பிடிக்கும், ஆஞ்சநேயா ரொம்ப பிடிக்கும், அவங்க இவங்க எல்லாம் சொல்லுங்க. ஆனா அவங்கள்ட்ட நீங்க வந்துட்டு ஒரு வர்ஷிப் பண்ணும்போது உங்க பிரச்சனை மாறுமா, உங்களோட கஷ்டம் மாறிக்குமா, அது எனக்கு தெரியும். ஆனா என் தேவன் நான் தேடும் போது என்னோட கஷ்டம் மாறிச்சு, என்னோட துக்கம் மாறிச்சு, என் நோய்கள் மாறிச்சு. இதுக்கு இந்த ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் இப்போ எல்லாம் நோவு இல்லைங்க. ஆனா டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு ஆப்ரேஷன் பண்ணோம், 4 lakhs ஆகும். 4 lakhs என்கிட்ட எங்க இருக்கு. ஆனா எனக்கு தெரியும் என் தேவன் அந்த ஆப்ரேஷன் இல்லாம என்னை சரி பண்ணுவாரு. எனக்கு தெரியும், எனக்கு ஆப்ரேஷன் இல்லாம என்னை அவர் சரி பண்ணி மீண்டு கொண்டு வருவாரு. என்னை போல இருக்கிற நிறைய பிள்ளைகளை அவர் தொடுவாருன்னு எனக்கு தெரியும். ஆனா நாம ஆண்டவரை தேடுறதுக்கு முன்னாடி அவர் நம்மளை தேர்ந்தெடுத்துறாரு இல்லைங்களா. ஸோ நான் சொல்றது ஒரே சாட்சி எல்லாருக்கும் ஒண்ணுதான், ஆண்டவரை தேடுங்கோ. யாரெல்லாம் தூரம் போயிருந்தாலும் பரவாயில்ல, மறுபடி தேடுங்கோ. அவரை விட்டு மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா அவர் இல்லாம நம்மளால வாழ முடியாது. நான் எல்லாமே அவர் தான்.
ஆனால் நான் எப்பவுமே ஒரு சந்தோஷமாக சொல்கிறேன், ஏசப்பா இல்லைன்னா எங்கள் வாழ்க்கை எதுவுமே இல்லை. எங்களுக்கு அப்பா அம்மா எல்லாமே அவர் தான். இப்போது நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா, எங்கள் டாடி அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், அவங்களாம் எல்லாம் வெல் செட்டில், எல்லாம் மேரேஜ் ஆயிருக்கு, நல்லா சொந்த வீடு இருக்கு. ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு வீடு கொடுத்துக்கிறாரு, துணி மணி சாப்பாடு எல்லாமே கொடுத்து ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காரு. கொடுத்தாலும் அவரோட கிருபை எப்பவுமே எங்களை விட்டு போயிருந்தும் இல்லை. நாங்கள் அவ்வளோ தப்பு செய்தாலும் அவர் எங்களை விட்டு போயிருந்தும் இல்லை. எப்பவுமே எங்கள் கூடயே இருக்கிறாரு. எப்பவுமே எங்களை தேர்ந்தெடுத்த புள்ளிகளாக இருக்காரு. ஒவ்வொரு கஷ்டத்திலும் அவர் எங்க கூட நிற்கிறாரு. ஒன்னொன்னா அவர் சொல்லி கொடுத்து, இப்படி பண்ணு அப்படி பண்ணு, அந்த தப்பை செய்யாத, பரிசுத்தமாக வாழ்வு, ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி நீ க்ரோ ஆகணும்ன்ட்டு ஒன்னா சொல்லி கொடுத்தாரு. அதுக்கு தான் நான் இங்கே வந்துட்டு ஆண்டவர் மூலமா சாட்சி சொல்ல வந்தேன். ஏன்னா என்னை போல இருக்கிற பிள்ளைங்களாம் மாறணும். இன்னும் நிறைய ஆத்மங்களை நான் எப்படி ஆண்டவரை தேர்ந்தெடுத்தனோ, என்னை போல இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்றது, ஏசப்பா அவங்களுக்கு தாய் தந்தையா இருப்பாரு. எனக்கு இருந்த ஆண்டவர் உங்களுக்கு இருக்க மாட்டாரா? கண்டிப்பா இருப்பார் இல்லையா? அதுக்கு நம்ம 2-3 ஸ்டெப் எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டா அவர் போதும், அவர் பார்த்துப்பார் இல்லைங்களா? அவர் நம்ம தேடும் போது அவர் கண்டிப்பாக நம்மளை பிளெஸ் பண்ணுவார், நம்ம கூட இருப்பார், எப்பவுமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் ஆசீர்வாத தேவன் நம்மளே ஆசீர்வதிக்க மாட்டாரா? கண்டிப்பா ஆசீர்வதிக்காரு. அவங்க குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிச்சாரு இல்லையா? நம்மளே அதே போல அவர் ஆசீர்வதிப்பாரு. எப்பவுமே நாங்களை விட்டு கொடுக்க மாட்டாரு. அவரை தேடணும், அவருக்குள்ள உண்மையா இருக்கணும், பைபிள நல்லபடியா வாசிக்கணும், அவரை சுவிசேஷத்தை நம்ம 2-3 பேருக்கு சொல்லணும், நிறைய ஆத்மங்களை கொண்டு வரணும். அதுதான் அவர் இன்னும் பெரிய ரூல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் போடல, அவ்வளோதான் சொல்லியிருக்காரு. இன்னும் நீ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அதெல்லாம் ஆண்டவர் எதுவுமே சொல்ல. ஆண்டவர் ரொம்ப நல்ல மனசு உள்ளவர். அவர் போல நம்மளும் மாறணும், அவ்வளோதான். அவர் எப்படி அன்பா நம்மளை கஷ்டப்படுத்துறாங்களா, நம்ம அவங்க திரும்ப கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லைங்களா? உன்னை அழு வைக்கிறாங்களா, நீ அழு வச்சாலும் பரவாயில்ல, நீ அவங்கள்ட்ட சந்தோஷமா சிரிச்சு பேசு. ஆண்டவரை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க, என் தேவனாத கர்த்தரை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க. ஆனா அவர் என்ன சிரிச்சுன்னு தான் சொன்னாரு, தேவனே என்ன இவரு மன்னி சொன்னார் இல்லை? அதே போலத்தான் நாங்களும் மாறணும், அவ்வளோதான். என் தேவனுக்காக நான் எது செய்யறதுக்கும் ரெடி, அவருக்காக யாவும் செய்யணும் நான். ஆனால் அவர் எப்பவுமே என் கூட இருக்கிறாரு, அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எப்பவுமே என்னை விட்டு விலகாத தேவனா இருக்கிறார், அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அவருக்கு. Amen. So நீங்க சொன்ன மாதிரி தான் 1 Corinthians 13:13 கூட இருக்குது, faith, hope and love, among this love is still great. அன்பு பிரதானமானது அப்படின்ற வசனம் இருக்கு இல்லைங்களா? ஆமா, நீங்க சொன்ன மாதிரி நம்ம தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். நீங்க உங்களோட லைஃப் ஜேர்னி, அதாவது ஒரு புறஜாதி மகளாக இருந்து தாய தகப்பனை இழந்து ஆண்டவரை தெரிஞ்சு கொண்டதுக்கு அப்புறம் கூட நீங்க உலக ரீதியான ஒரு டிசிஷனை எடுத்தும் கூட, இவ்வளவு ஏற்றம் குறைவுகள் உங்க வாழ்க்கையில வந்தாலும் கூட ஆண்டவர் உங்களை கைவிடாதபடிக்கும், நீங்க ஆண்டவரை விடாதபடிக்கும் நீங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க இல்லைங்களா? ஐ பிலீவ் இந்த டெஸ்டிமனி மூலமா அநேக வாலிப பசங்க கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அது சிம்பிளான ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, உலக ரீதியான டெசிஷன்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். பட் ஸ்டில் அந்த ஹோப் அண்ட் ஃபெய்த் விடாத ஒரு கிறிஸ்துவ மகளாக நீங்க ஒரு சாட்சியா வாழணும்னு நீங்க டிசிஷன் எடுத்திருக்கீங்க இல்லைங்களா? ஸோ முழுவதுமாய் மனம் திரும்பினால் ஆண்டவர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அதான் நான் சொல்றேனே, 2-3 ஸ்டெப் எடுத்து வச்சா போதும், ஆண்டவர் கண்டிப்பா பார்ப்பாரு. கண்டிப்பா நம்மகிட்ட சில பேர் சொல்லுவாங்க, நான் எவ்வளோ ஜெபிக்கிறேன், எதெல்லாம் பண்றேன், ஆனா என்கிட்ட ஆண்டவர் பேச மாட்டேங்கிறாங்க. மனசுக்குள்ள ஆண்டவரை தேடும் போது ஆண்டவர் கண்டிப்பா பேசுவாரு, வசனம் மூலியமா கண்டிப்பா பேசுவாரு. நான் சொல்ற ஒரே வார்த்தை ஒண்ணுதான், ஆண்டவரை தேடுங்க, அவர் கண்டிப்பா உங்கள்கிட்ட வருவார். எப்பவுமே உங்களை விட்டு விலக மாட்டாரு. எல்லாரும் நான் சொல்ல போதுனா மெயினாக யூத் பீப்புளுக்கு தான் நான் சொல்லுவேன், ஆண்டவரை தேடுங்க. நீங்கள் உங்களோட இன்டென்ஷன், உங்களோட வாட் எவர் இட் இஸ், உங்களோட எந்த அந்த காரியங்கள்லாம் நிறைய வேலைக்குது அது இருக்குது இது இருக்குன்னு ஆண்டவருக்கு டைம் கொடுக்காம இருக்காதீங்க. நீங்கள் ஆண்டவருக்கு டைம் கொடுக்கும் போது தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார். ஏன்னா எனக்கு நிறைய இருக்குது, வேலை இருக்குது, பிஸ்னஸ் பார்க்கணும், ஃபேமிலி பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும். ஆனால் என் வாழ்க்கையை பார்த்து அட்லீஸ்ட் நீங்கள் மாறுவீங்க நான் நம்புகிறேன். ஏன்னா ஆண்டவர் என்னைக்கே அவ்வளோ செஞ்சுருக்காருன்னா உங்களுக்கு செய்ய மாட்டாரா?
கண்டிப்பாக செய்வார். இல்லைன்னா அதை தான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஆண்டவர்கிட்ட வாங்க. உங்களுக்கு தெரியாத பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லுங்க. அப்போ அவங்க வரும்போது ஆண்டவர் கண்டிப்பாக அவங்கள தொடுவாங்க. அவர் வரப்போகிற நாட்களில் வந்து சீக்கிரம் அந்த நாட்கள் வரும். அந்த நேரத்தில் நம்மளாம் தயாராக இருக்கணும். அவர் சுவிசேஷத்தை இப்போவே நம்மளாம் சொல்லணும். அதுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும்னா பைபிள் வசனத்தை சொல்லும் போது நிறைய அற்புதங்கள் நடக்கும். நிறைய பேர் அற்புதங்கள் வாழ்வாங்க. நிறைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படியா அதெல்லாம் நடக்கணும். நம்ம கண்ணில் நம்ம அதெல்லாம் பார்க்கணும். ஆண்டவர் நிறைய அற்புதங்கள் செய்ய வல்லவராக இருக்கார். அவர் சர்வ வல்ல நாமம் எப்பவுமே மகிமைப்படட்டும். ஸோ அதுதான் எப்பவுமே எல்லாம் சந்தோஷமா இருங்க. கஷ்டம் இருந்தாலும் ஆண்டவரை தேடுங்க. துக்கம் இருந்தாலும் ஆண்டவரை தேடுங்க. சந்தோஷம் இருந்தாலும் ஆண்டவரை தேடுங்க. ஐயோ எனக்கு கஷ்டம் வந்துச்சு ஆண்டவர் இது பண்ணிட்டாருன்னு ஆண்டவரை தேடாம இருக்காதுங்க. எப்படி இருந்தாலும் ஆண்டவரை தேடுங்க. அந்த டைம்லயும் இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்காது. எல்லா நேரத்திலையும் ஆண்டவரை தேடணும். அப்போதான் ஆண்டவருக்குள்ள நம்ம விசுவாசமா இருக்கிறது அவருக்கு தெரியவர். அவர் சோதிப்பார், அவ்வளோதான். ஆனால் கை விட்டுற மாட்டார். உன்னை சோதிப்பார், ஒரு 2 வாட்டி 3 வாட்டி சோதிப்பார். அப்புறமா அவருக்கே தெரிஞ்சோ என் பிள்ளை என்கிட்ட வந்துட்டான், என் மகன் என்கிட்ட வந்துட்டா, நான் அவளை பார்த்துக்கணும், ஃப்யூச்சரை எப்படி நடத்தணும், அதெல்லாம் அவருக்கு தெரியும் இல்லைங்களா. நாம ஒரு சின்ன பிளான் வச்சிருப்போம், ஆனால் ஆண்டவர் நம்மளோட பெரிய பிளான் வச்சிருப்பாரு. அவர்கிட்ட சித்தம் போல நம்ம விட்டுடலாம். அவரை விட்டுட்டோம்னா அவர் நடத்துவார். நம்ம கல்யாண வாழ்க்கையா இருந்தாலும் சரி, வேலை வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எந்த வாழ்க்கையா இருந்தாலும், குடும்பத்துல சந்தோஷம் இல்லையா, அந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஜெபிங்க. மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது உங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க. எல்லாம் மாறும். ஆண்டவர் கண்டிப்பா ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு அற்புதங்கள் செய்வார். நம்ம ஆண்டவருக்கு டைம் கொடுத்தா மட்டும் போதும். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். உங்களோட டைம் எடுத்து இவ்வளவு என்கரேஜிங்காக நீங்கள் வந்து உங்களோட டெஸ்டிமனி ஷேர் பண்ணிட்டு, ஐ பிலீவ் இந்த டெஸ்டிமனி கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்து டச் ஆகணும்னு ஐ ப்ரே. I'll also pray for you, your brother and your sister as well. இன்னும் ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக அவர் உங்களை இன்னும் எடுத்து பயன்படுத்தணும். உங்க மூலியமா அநேக ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும். I'll pray for you all. and ஆண்டவரை தேடி வருபவர்களை அவர் ஒருபோதும் வெட்கப்படுத்தவும் விடுவதில்லை, கைவிடுவதும் இல்லை இல்லைங்களா. ஸோ கண்டிப்பா உங்களை வந்து ஆண்டவர் கை விட மாட்டாரு. அதை நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் அதிகமா நீங்களும் ஆண்டவரை தேடணும், இன்னும் ஊழியங்கள் நீங்களும் செய்யணும் என்று I'll always pray for you guys. Praise the Lord sister. Praise the Lord. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே.